அபியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னு நீங்க வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த படத்துல வந்து ஆர்கானிக்கா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. இட் இஸ் வெரி வெரி குட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக் வீடியோ ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு கண்டிப்பா ஒரு படத்தை பார்த்த வெளியில வரும்போது மனசு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த படம்னு சொல்லலாம். இப்பதான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்துட்டு வரேன். ரொம்ப ரொம்ப மனசு நிறைவா இருக்கு. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப ரொம்ப அழகான படம். இந்த மாதிரி படம் நம்ம தமிழ் சினிமால வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இந்த படம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் பாகிஸ்தான்ல நடந்த அந்த பிரிவினைவாதம் வந்து நமக்கு தெரியுது. முஸ்லிமா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கனா இருந்தாலும் சரி, மனிதமா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பிளாக் பஸ்டரா வரட்டும்னு நான் ஆசைப்படுறேன். வாட் அ ஃபிலிம். ஒரு ஸ்கிரிப்டை பிக் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேக் பண்ணி ரிலீஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த அபி மூலமா நான் ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருக்கேன். சமீபத்துல சினிமாவில் வந்து எவ்வளவோ கதைகள் இயக்குனர் நிறைய பேர்ட்டு கதை கேட்டிருக்கோம். இது தம்பி முக்கியமா சொல்றப்ப நான் ஒரு ரசிகமா அவர்கிட்ட இந்த கதையை கேட்டிருக்கேன். ஒரு கதை சொல்ற விதம் அப்படியே படம் பார்த்த மாதிரி இருப்பேன். ஜெனுவன்லி எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். நமக்கு ரீசெண்டா ரொம்ப நாள்ல வந்து நான் பார்த்த ஒரு பயங்கரமான படம் இது. எல்லா ஆக்டர்ஸ் எல்லா கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டா இருந்து அவ்வளோ ஒரு கோர்வையான ஒரு ஹார்ட்ஃபுல்லா நம்ம ஃபீல் பண்ண தியேட்டர்ல போய் பாருங்க. படம் ரொம்ப அமேசிங்கா இருக்கு. சோ ஒன் பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். பயங்கரமான பியூட்டிஃபுல்லான ஒரு போயட்டிக்கான எமோஷனான காமெடி கலந்த ஒரு சூப்பரான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மன நிறைவான ஒரு படம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி விஷயம் பார்த்தோம். உண்மையிலே ரொம்ப ரசிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப என்ன சொல்றது எல்லா சார்ட்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் இருக்கு. நிறைய தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் இருக்கு. அதுவும் வந்து சசி சாரும் அபியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னு நீங்க வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த படத்துல வந்து ஆர்கானிக்கா இருக்கும். அவரோட ரைட்டிங்கா இருக்கட்டும், சசி சார் ஃபேமிலி சீன்ஸா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸோட சீன்ஸா இருக்கட்டும், ஒரு படமா ஒரு ஃபுல் படமா நீங்க பார்க்கும்போது அவ்வளோ ரசிச்சு பார்ப்பீங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லாம் வந்து வேற லெவல். ஏறி சசிகுமார் சார் தான் சொல்லிட்டு இருந்தேன், இதோட பெரிய ஹீரோயிசம் படமே கிடைக்காது. ஸோ பட் ரியலி என்ஜாய் த ஃபிலிம். கண்டிப்பா நீங்க வந்து தியேட்டர்ல போய் பார்க்கும்போது நான் எவ்வளோ ரசிச்சு எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தனோ அதே ஃபீலிங் உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் த ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ் அண்ட் என்ஜாய் த ஃபிலிம். இட்ஸ் ஃபிலிம் சம்திங் தட் இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கான ஒரு படம். அண்ட் ரியலி ஹாப்பி ஐ எம் ஹியர் டுடே. ஆல் தி பெஸ்ட் டு சசி சார் அண்ட் அபி. இது வந்து பெரிய ஒரு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நீங்க நம்பவே மாட்டீங்க. So I'm sure he's going to make great films hereafter. Congrats, brother. All the best. And it's like super, so proud, sir. Thank you. இப்பதான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இட் இஸ் வெரி வெரி குட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக் வீடியோ ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சசிகுமார் சார் கலக்கிட்டீங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க சார். இந்த மாதிரியே இந்த படமும் ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. சிம்ரன் மேம், அப்புறம் உங்க பசங்க, அப்புறம் அபிஜித் இஸ் டிரெக்டர் நியூ கம்மா. சூப்பர் ப்ரோ. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி a blockbuster. Thank you. டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் பார்த்தேன். இந்த படத்தை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். அந்த அபி மூலமா நான் ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருக்கேன். சமீபத்துல சினிமாவில் வந்து எவ்வளவோ கதைகள் இயக்குனர் நிறைய பேர்ட்டு கதை கேட்டிருக்கோம். இது தம்பி முக்கியமா சொல்றப்ப நான் ஒரு ரசிகமா அவர்கிட்ட இந்த கதையை கேட்டிருக்கேன். ஒரு கதை சொல்ற விதம் அப்படியே படம் பார்த்த மாதிரி இருப்பேன். அது அப்படியே இந்த படத்தை நான் திருப்பி பார்க்கறப்போ ஒன்னும் அவர் சொன்னல மிஸ் ஆகவே இல்லை. சசிகுமார்னு எப்பவுமே சொல்றேன், என்னோட ஹீரோ அப்படின்னு சொல்லுவேன். தம்பியோட எண்ணம் போல இந்த படம் இன்னைக்கு அத்தனை ஆர்டிஸ்ட் ஒருத்தர் போட்டு சொல்லிருப்பாங்க. அற்புதமான மூவி. ஒட்டுமொத்த ஃபேமிலி எல்லாம் சைடு ஒரு 2 நாள் டைம் கூட இந்த படத்துல வந்து உட்காந்துருங்க. இது தவற விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு எல்லாம் அப்போ அரசியல் இருக்குது. அழகான மூவிங்க. நான் மறுபடியும் சொல்றேன், மிக சிறந்த ஒரு படமா இந்த பேருன்ற ஒரு படமா இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமால அபிக்கு அன்பு தம்பிக்கு
அற்புதமான ஒரு தவிர்க்க ஒரு இடம், சிறந்த இயக்குனர் இடத்துல வந்து என்பது மிக சிறந்த படம். சசிகுமார் அண்ணனோட படங்கள்லயே நான் திருப்பி சொல்றேன், அவருக்கு சுப்பிரமணியபுரம் இப்படி பேர் சொல்ல 2 படம் இருக்குது. காலத்துக்கும் பெருமைப்படக்கூடிய ஒரு படம் தான் டூரிஸ்ட் வந்து எங்க அண்ணன் தெரியும் நினைக்கிறேன். அந்த குட்டி தம்பி அவர் அற்புதமா பண்ணியிருந்தாரு. சத்துக்கு மீறி சொல்லியிருப்பாங்க, நடிச்சுக்கான்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் நேரம் ஒவ்வொருத்தரும் படத்தை கையில எடுத்துக்கிட்டாங்க. நல்லா சிரிச்சோம், நல்லா ஃபீல் பண்ண, கடைசி நல்ல அனுதான் கேட்க அப்படின்னு வந்தோம். இதாங்க இந்த படம். இந்த தயாரிப்பாளருக்கு நம்ம மனமார்ந்த நல்ல படமா இருந்தாங்க. மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாருமே இன்னைக்கு சிறப்பா பண்ணியிருந்தாங்க. திருப்பி தேட்டருக்கு உள்ள அனுப்புனாங்கன்னா மறுபடியும் இந்த படமா ரெடியா இருக்கும். நல்லா இருக்கு. ஒரு படத்தை பார்த்த வெளியில வரும்போது மனசு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த படம்னு சொல்லலாம். இந்த படத்துல தேவையான எல்லா அம்சமும் இருக்கு. ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு. பிகாஸ் இட்ஸ் சச் எ பியூட்டிஃபுல் ஃபில்ம். நமக்கு ரொம்ப தேவையான ஒரு திரைப்படம். இந்த இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஒரு படம். என்டர்டெயின்மெண்ட் காமெடி பண்ணிருக்காங்க. காஸ்டிங் இஸ் அமேசிங். சசி சார் சொல்லவே வேணாம், இட்ஸ் சோ அப்ராப்ரியேட். அவருக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு. அண்ட் காஸ்டிங் ரொம்ப நல்லா இருக்காது. கமலேஷ் ஒரு குட்டி பையன் பண்ணியிருக்கான். லைக் சோ குட். எல்லாருமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை பத்தி கண்டிப்பா சொல்லணும். $1 million ஸ்டுடியோஸ். அவங்களுடைய ஒவ்வொரு படமும் ஒரு ஜானர்ல இருக்கு. அண்ட் எப்படி இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவ்வளவு பிரில்லியண்டா மூவிஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அமேசிங். அவங்களுடைய ஒவ்வொரு படமும் ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு படமும் சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான திரைப்படமா தெரியுது. அண்ட் கண்டிப்பா டூரிஸ்ட் ஃபேமிலி கண்டிப்பா ஒரு சக்சஸ் ஃபில்ம் தான். அண்ட் நியூ டைரக்டர், அவரு ஒரு டெபியூ டைரக்டர் மாதிரியே ஃபீல் ஆகல. ஒரு முக்கியமான கதாபாத்திரமும் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு கதை. அதை ரொம்ப அழகா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு இந்த படத்தை பார்த்து. ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. யூ வில் 100% நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, அதுக்கு கேரண்டி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு ரம்யா ரங்கநாதன். இப்பதான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்துட்டு வரேன். ரொம்ப ரொம்ப மனசு நிறைவா இருக்கு. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப ரொம்ப அழகான படம். இந்த மாதிரி படம் நம்ம தமிழ் சினிமால வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப மனசு நிறைவா இருக்கு. இது ஒண்ணுதான் நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். எல்லா கேரக்டர்ஸும் படத்துல ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டராவே வாழ்ந்திருந்தாங்க. சசிகுமார் சார், அப்புறம் இந்த குட்டி பையன், அப்புறம் எல்லாருமே இந்த படத்துல ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. அண்ட் ஒரு சீனும் அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருந்தது. அழுகையான சீன் ரொம்ப தேம்பி அழுதேன் நானு. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அடுத்த சீன்லயே வந்து செம்ம காமெடியா இருக்கு. பயங்கரமா தியேட்டரே கை தட்டி சிரிக்குது. எல்லாருக்கும் ஒரு இமோஷனுக்குமே பயங்கரமா கனெக்ட் பண்ணுவீங்க இந்த படம். கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல உங்க ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா பார்க்கணும். எல்லாருக்குமே வந்து என்ன சொல்றது, இதுக்கப்புறம் ஒரு 5 நாள் வந்து ரொம்ப மனசு நிறைஞ்சு ஹாப்பியா தூங்குவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு சாட்டிஸ்பாக்சன் இந்த படம் கொடுத்தது. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண யுவராஜ் அவங்களுக்கு $1 million ஸ்டுடியோஸ்க்கு கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப பெரிய பாராட்டு கொடுக்கணும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணதுக்கு. அண்ட் டைரக்டருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்ல. அபிஷன் ஹேஸ் டன் such a great job. I think he is going to go places after this film. I really hope he does. படம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ. ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தோம். ஜெனுவன்லி எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். நமக்கு ரீசெண்டாக ரொம்ப நாள்ல வந்து நான் பார்த்த ஒரு பயங்கரமான படம் இது. உண்மையாவே ஜெனுவன்லி ரொம்ப மனசார சொல்றோம். ஜென்ரலா இந்த ப்ரிவியூ வந்தா ஓரளவுக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா கூட நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவோம். பட் அப்படி இல்லாம ரொம்ப ஜெனுவன்லி இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். கண்டிப்பா இதுல சூப்பரான விஷயம் நிறைய இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைரக்ஷன், ஒரு எழுதின விஷயம், ஸ்கிரீன் பிளே, டயலாக்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், நடிச்சவங்க, அது காலிங் நடிச்சிருக்க எல்லாரும், எவ்ரி சிங்கிள் கேரக்டர், அதுக்கப்புறம் மியூசிக், எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் போய் இந்த படத்தை தயவு செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி படங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லா கண்டென்ட் வரும். ரொம்ப அவ்வளவு லவ்ல இருக்கு. சசி சார்லாம் வந்து அது பயமா நடிச்சிருந்தாரு. ஸோ எல்லாருமே பயமா நடிச்சாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் ஹிட் ஆனாலும் இன்னும் நிறைய இந்த மாதிரி கண்டென்ட் வரும். கண்டிப்பா எல்லாரும் போய் இதை பார்க்கணும். பார்க்க வேண்டியது, ஏன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. எவ்ரி சிங்கிள் கேரக்டர்ஸ் ஆர் பெர்ஃபார்ம் பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன், அதனால தான் இவ்வளவு பேசுறேன். ஜென்ரலா இவ்வளவு பேச மாட்டேன் நானு.
உண்மையாவே ஜெனுவன்லி எவ்ரி ஒன் ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. கங்க்ராட்ஸ் டு $1 million ஸ்டுடியோஸ் தொடர்ந்து பியூட்டிஃபுல்லான படம் வைக்கிறது யுவராஜ் அண்ட் டீம். டைரக்டருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். 100% இது ஹிட் தான். ஸோ அதனால டவுட் இல்லை, எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ பார்க்காதவங்க இந்த தேட்டர்ல பார்க்க மாட்டோம், ஓட்டில வரும் வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணாங்க. கண்டிப்பா போய் தேட்டர்ல பாருங்க. லவ் யூ ஆல். தேங்க்ஸ். அதுல பாடி இருக்கேன். பட் ஆனா அதோட சந்தோஷம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு படத்துல பாடுறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. பிகாஸ் அவ்வளோ அழகான ஒரு படம். உமேஷ் டைரக்டர், ஷான் ரோல்டன் மியூசிக் டைரக்டர், எல்லாம் என்ன சொல்றது தெரியல. எல்லாரும் சசிகுமார் சார்ல இருந்து சிம்ரன் மேம், தி பாய்ஸ் அவங்க நடிச்சவங்க எல்லா கேரக்டரும் இது ரொம்ப இந்த மாதிரி ஒரு படம் ஆக்சுவலி ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர் காமெடியா இருந்தாலும் எல்லாம் மொத்தமா ஒரு சிம்பிள் ஃபிலிம். பட் ஆனா ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங் ஃபிலிம் நான் ஒர்க் பண்ணதுலயும் அது மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தது. சச் a பியூட்டிஃபுல் ஃபிலிம். இந்த மாதிரி படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பிளாக் பஸ்டரா வரட்டும்னு நான் ஆசைப்படுறேன். பிகாஸ் இட்ஸ் ரியலி குட், ரியலி குட். தேங்க்யூ ஸோ மச். டூரிஸ்ட் ஃபேமிலியோட ப்ரீமியர் ஷோல இருக்கும். எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல. ஒரு படம் எனக்கு இவ்வளவு பிடிச்சி ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாசம் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு இந்த படம். அபிஷனுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். ஆல் மை லவ் டு ஹிம். ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளவு கிராஃப்டோட இவ்வளோ சென்சிட்டிவா அந்த இஷ்யூ பேசி எல்லா ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து ஆக்டிங் வாங்கி ஒரு சீம்லெஸ்ஸா நம்ம கிராஃப்டோட அந்த படத்தை பண்ணிருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு தட் ஹி இஸ் ஜஸ்ட் 25 years old அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியுதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் $1 million யுவராஜ், மகேஷ், வாட் அ ஃபிலிம். ஒரு ஸ்கிரிப்டை பிக் பண்ணி இந்த மாதிரி இதை வந்து சப்போர்ட் பண்ணி பேக் பண்ணி ரிலீஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. படம் வந்து இவ்வளோ அழகா ஒரு 2 hours இவ்வளவு கதைகள், இவ்வளவு கேரக்டர்ஸோட ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி ஒரு ஹோல்சமா இருக்கு. எல்லா குடும்பங்களும் இதை டெஃபினட்டா போய் தியேட்டர்ல பார்க்கணும். எவ்வளவு தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸும் இருக்கு, கமர்ஷியலான தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸும் இருக்கு, ஃபீல் குட்டும் இருக்கு, ஒரு பெரிய சின்சியாரிட்டி இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சசிகுமார் அண்ணாக்கும், சிம்ரன் மேம்க்கும், அந்த சின்ன பையனுக்கும், இந்த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரமேஷ், எவ்ரிபடி, ஆர்ஆர், ஜான் ரால்டன், கேமராமேன், ஹோல் டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. டெஃபினட்டா இது வந்து தியேட்டருக்கு வந்து நீங்க பார்க்கணும். சப்போர்ட்லாம் இல்லை, நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க. என் படத்துக்கு எந்த அளவுக்கு நான் மற்றவங்கிட்ட பேசணும் அந்த மாதிரி இந்த படத்தை பத்தி நான் கிட்ட பேச போறேன். டெஃபினட்டா தியேட்டர்ல வந்து பாருங்க. Yeah, I love the film. இப்போ வர படங்கள்லயே எப்பவுமே ஒரு பெரிய பட்ஜெட் நேம்ஸ் இருக்கும்போதுதான் அதுக்கு மார்க்கெட் இருக்கு, ஆடியன்ஸ் வராங்கன்ற ஒரு அபிப்பிராயத்தை கொஞ்ச நாளா போட்டு. பட் இந்த மாதிரி படங்கள் நம்ம ஆனஸ்டா எடுக்கும்போது கண்டிப்பா மக்கள் இருப்பாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது நிறைய இண்டஸ்ட்ரியில நடந்துட்டு இருக்கு, மலையாளத்துல அவ்வளவு நடந்துட்டு இருக்கு. அந்த படங்கள்லாம் நம்ம இண்டஸ்ட்ரி அவ்வளவு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. பட் இங்க தமிழ்ல அதே மாதிரி இங்க ஒரு படத்தை எடுத்தது ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட். அது ஒரு அந்த டீமோட ஒரு பார்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. I think the director has done a wonderful job and all the actors, ma'am, இந்த ரெண்டு பசங்க, எல்லா ஆக்டர்ஸ், எல்லா கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டா இருந்து அவ்வளோ ஒரு கோர்வையான ஹார்ட்ஃபுல்லா நம்மள ஃபீல் பண்ண வைக்குது. I think that's so important. இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும்போது கண்டிப்பா it is a big win for our industry and all the artists here. I'm so happy. கண்டிப்பா I think whoever is watching it will feel the same. இந்த படத்தை நீங்க டெஃபினட்டா தியேட்டருக்கு வந்து பார்த்தே. வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இந்த படம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் பாகிஸ்தான்ல நடந்த அந்த பிரிவினைவாதம் வந்து நமக்கு தெரியுது. முஸ்லிமா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கனா இருந்தாலும் சரி, மனிதமா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே வந்து டீஃபால்ட்டா ஸ்ரீலங்கன்னாலே ஒரு சின்ன எந்த கண்ட்ரியா இருந்தாலுமே பிகாஸ் ஆஃப் தட் அந்த பிரிவினைவாதம் தான், ஜஸ்ட் ஒரு பார்டர் தான் வந்து நம்மள பிடிக்குது. அதனால இட்ஸ் a very good movie, politically an amazing movie and very funny also.
I wish all success to his family. யங் டைரக்டர், யங் டீம், இஸ் டன் a really amazing job. நல்ல ஒரு எல்லா எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு வெரி எமோஷனல் ஃபிலிம். அண்ட் நம்ம நாட்டுல ஒரு முக்கியமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கும் ஒரு ஒரு ரொம்ப சாஃப்ட் ஹார்டடா ஒரு லைட் ஹார்டடான ஒரு தீர்வையும் வந்து ஒரு ஒத்துமை வலியுறுத்துற மாதிரி ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காங்க. இந்த படம் நிச்சயமா ஜெயிக்கும். ஒரு பெரிய படத்தோட வருது. இருந்தாலும் இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கணும். ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு ஹோல் டீம். எல்லாருமே ஐ ஹோப் ஹி மேக்ஸ் more films like this and does more even more better and bigger films. Thank you. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ப்ரிவ்யூ ஷோல வந்திருக்கோம். அகைன் குட் நைட் லவர், அதுக்கப்புறம் வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி $1 million ரொம்ப முக்கியமான படம். அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்றதை தாண்டி அதையும் தாண்டி ரொம்ப எமோஷனலா எல்லாரையும் கனெக்ட் பண்ற ஒரு படமா வந்திருக்கு. அண்ட் இதுல பெர்ஃபார்ம் பண்ண ஆக்டர்ஸ், அந்த குட்டி பையன்ல இருந்து சசிகுமா சார், சிம்ரன் மேம் எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் வந்துட்டு இப்போ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. படம் ரொம்ப அமேசிங்கா இருக்கு. ஸோ ஒன் பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தேன். ஒரு படத்தை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஒரு பயங்கரமான பியூட்டிஃபுல்லான ஒரு போயட்டிக்கான எமோஷனலான காமெடி கலந்த ஒரு சூப்பரான படம். இந்த படத்தோட கிளைமேக்ஸே வந்து பெருசா பேசப்படும். நான் எந்த சர்ப்ரைஸுமே ரிவீல் பண்ணல. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்காக இந்த படம் பாருங்க. பெரிய பிளாக் பஸ்டர். தேங்க்யூ. டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு மனதிற்கு நிறைவான மகிழ்ச்சியான ஒரு படம். குடும்பத்தோட எல்லாரும் பார்க்கக்கூடியது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நெகிழ்வா இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மன நிறைவான ஒரு படம். குடும்பத்தோட வந்து கொண்டாட்டமா பார்க்கக்கூடிய ஒரு படம். எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அபிக்கு $1 million வாழ்த்து.